இசைத்திடுவோம். வாருங்கள் வாருங்கள் வாழ்த்திடுவோம். வான்புகளின் இசை இசைத்திடுவோம். ஆனந்த கீதங்கள் முழங்கிட எழுவோம். ஆண்டவர் ஆலயம் நுழைந்திடுவோம். விடியலின் வேள்விகள் படைத்திடவே, விடுதலை வாழ்வினை பகிர்ந்திடவே. விடியலின் வேள்விகள் படைத்திடவே, விடுதலை வாழ்வினை பகிர்ந்திடவே. வாழ்ந்திடு இறை குலமே, வணங்கிடு இறைவனையே, புகழ்ந்திடு பலியினிலே, வளர்ந்திடு அன்பினிலே. ஆனந்த கீதங்கள் முழங்கிட எழுவோம். ஆண்டவர் ஆலயம் நுழைந்திடுவோம். இறையேசுவில் பிரியமானவர்களே, இத்திருப்பலியை நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கின்றவர்கள் பெனடிக்ட் வினோத், விஜயபாலன் குடும்பத்தினர், கிரகரி சுபா குடும்பத்தினர், ஜே.ஏ. ஜார்ஜ் குடும்பத்தினர் குழந்தை இயேசுவிடமிருந்து பெற்ற நன்மைகளுக்கு நன்றி பலியாக இத்திருப்பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். மேலும் தங்களுடைய சிறப்பு கருத்துக்களுக்காகவும் நல்ல உடல் உள்ள சுகத்திற்காகவும் சுரேஷ்குமார், மேரி ஜோஸ்பின் குடும்பத்தினர் ஜெபிக்கின்றார்கள். மரித்த டி. ஆரோக்கியசாமி, செல்வராஜ், மேரி வேளாங்கண்ணி, ஆண்டனி வில்லியம்ஸ், ராணி ஜெயராஜ், ஈஸ்வரி, ரோசி, லூர்து மேரி, லூர்து சாமி, சந்தனராஜ், சலேத் மேரி இவர்களுடைய ஆன்மாக்கள் இறைவனிடத்து இளைப்பாறுதல் அடைய இத்திருப்பலியிலே சிறப்பாக செபிப்போம். மூவொரு இறைவனின் திருப்பெயரால் இத்திருப்பலியை நாம் துவங்குவோம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இத்திருப்பலியிலே தூய உள்ளத்தோடு பங்கு பெற நாம் செய்த எல்லா குற்றங்களுக்காக, குறைகளுக்காக, இறைவனுடைய அன்பிலிருந்து, இறைவனுடைய பாதையிலிருந்து விலகிச் சென்ற தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவாவும் ஒரே திருமகனின் பிறப்பினால்
உம் மக்களுக்கு வியத்தகு முறையில் மீட்பின் பயனை அளிக்கத் தொடங்கியுள்ள உம்மை வேண்டுகின்றோ. அதனால் உமடியார்கள் நம்பிக்கையில் உறுதியாயிருந்து தங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட மாட்சியின் பரிசை பெற்றிட அவரின் வழிநடத்துதலால் வந்து சேர்வார்களாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். தொடக்கத்திலிருந்து நீங்கள் கேட்டறிந்தது உங்களுள் நிலைத்திருக்கட்டும். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவார்த்தைகள் 22 28 முடிய. அன்புக்குரியவர்களே, இயேசு மெசியா அல்ல என்று மறுப்போரை தவிர வேறு யார் பொய்யர்? தந்தையும் மகனையும் மறுப்போர்தாம் எதிர்கிறிஸ்துக்கள். மகனை மறுதலிப்போர் தந்தையை ஏற்றுக்கொள்வதில்லை. மகனை ஏற்று அறிக்கையிடுவோர் தந்தையையும் ஏற்றுக்கொள்கின்றனர். தொடக்கத்திலிருந்து நீங்கள் கேட்டறிந்தது உங்களுக்கு நிலைத்திருக்கட்டும். தொடக்கத்திலிருந்து நீங்கள் கேட்டறிந்தது உங்களுக்குள் நிலைத்திருந்தால் நீங்கள் மகனுடனும் தந்தையுடனும் இணைந்திருப்பீர்கள். அவரே நமக்கு வாக்குறுதி அளித்துள்ளார். அவ்வாக்குறுதி நிலைவாழ்வு பற்றியதாகும். உங்களை ஏமாற்றுகிறவர்களை மனத்தில் கொண்டு இவற்றை உங்களுக்கு எழுதியுள்ளேன். நீங்கள் அவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருள் பொழிவு உங்களுள் நிலைத்திருக்கிறது. அதனால் உங்களுக்கு எவரும் கற்பிக்க வேண்டிய தேவையில்லை. மாறாக நீங்கள் அவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருள் பொழிவால் அனைத்தையும் கற்றுக்கொள்கிறீர்கள். அருள் பொழிவு உண்மையானது, பொய்யானது அல்ல. நீங்கள் கற்றுக்கொண்டதற்கேற்ப அவரோடு இணைந்து வாழுங்கள். ஆகவே பிள்ளைகளே, அவர் தோன்றும்போது நாம் உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்கவும் அவருடைய வருகையின் போது வெட்கி விலகாதிருக்கவும் அவரோடு இணைந்து வாழுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வலக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. பல்லவி. உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். பிற இனத்தார் கண்முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார். பல்லவி. உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் உள்ள அனைவரும் தம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் வாழ்வோரே, அனைவரும் அவரது ஆர்ப்பரித்து பாடுங்கள், மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள். பல்லவி. உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். பலமுறை பல வகைகளில்
உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 19 முதல் 28 முடிய. அக்காலத்தில் எருசலேமில் உள்ள யூதர்கள் குருக்களையும் லேவியர்களையும் யோவானிடம் அனுப்பி, நீர் யார் என்று கேட்டபோது அவர், நான் மெசியா அல்ல என்று அறிவித்தார். இதை அவர் வெளிப்படையாக கூறி மறுக்காமல் ஒப்புக்கொண்டார். அப்போது, அப்படியானால் நீர் யார்? நீர் எலியாவா என்று அவர்கள் கேட்க, அவர், நான் அல்ல என்றார். நீர்தாம் வரவேண்டிய இறைவாக்கினரா என்று கேட்டபோதும் அவர் இல்லை என்று மறுமொழி கூறினார். அவர்கள் அவரிடம், நீர் யார்? எங்களை அனுப்பியவர்களிடம் நாங்கள் மறுமொழி சொல்லியாக வேண்டும். எனவே உம்மை பற்றி என்ன சொல்கிறீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், ஆண்டவருக்காக வழியை செம்மையாக்குங்கள் என பாலை நிலத்தில் குரல் ஒன்று கேட்கிறது என்று இறைவாக்கினர் எசையா உரைத்தது என்னை பற்றியே என்றார். பரிசேயரால் அனுப்பப்பட்ட அவர்கள் அவரிடம், நீர் மெசியாவோ எலியாவோ வரவேண்டிய இறைவாக்கினரோ அல்ல என்றால் ஏன் திருமுழுக்கு கொடுக்கிறீர் என்று கேட்டார்கள். யோவான் அவர்களிடம், நான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் அறியாத ஒருவர் உங்களிடையே நிற்கிறார். அவர் எனக்கு பின் வருபவர். அவருடைய மிதியடிவாரை அவிழ்க்கக்கூட எனக்கு தகுதி இல்லை என்றார். இவை யாவும் யோர்தான் ஆற்றுக்கு அக்கறையில் உள்ள பெத்தானியாவில் நிகழ்ந்தன. அங்குதான் யோவான் திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, பல நேரங்களில் புதிதாக ஒரு மனிதரை நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், அவரை பற்றி தெரிந்து கொள்ள ஆசைப்படுறோம் அப்படின்னு சொன்னால், யாராவது ஒருத்தர் புதுசாக உங்ககிட்ட பேசுகிறாங்க, அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னென்ன கேள்வி கேட்பீங்க? என்னென்ன கேள்வி கேட்பீங்க? நான் அவ்வளோ கஷ்டமான கேள்வி இப்போ கேட்கல. உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்போம். அடுத்து எந்த ஊருன்னு கேட்பீங்க. அம்மா அப்பா பற்றி கேட்பீங்க. உங்கள் ஊருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா அம்மா அப்பா பற்றி கேட்போம். ஓகே, அடுத்து எங்கே வேலை செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்போம். பசங்க இருக்காங்களா, படிக்கிறாங்களா? ஓகே, நாம் கேட்குற எல்லா கேள்வியும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அவரை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள நாம் அடிப்படையில் கேட்கிற கேள்விகள் இது. இன்னொருத்தவங்க யாராவது ஒருத்தர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் அடிப்படையாக நாம் கேட்கிற கேள்விகள். இன்றைக்கு நம்மக்கிட்ட இந்த கேள்விகள் எல்லாம் கேட்டிருப்பாங்க. நீங்கள் யார், உங்கள் பேர் என்ன, என்ன படிச்சிருக்கிறீங்க, எங்கே வேலை செய்கிறீங்க அப்படின்ற கேள்வியை நம்மக்கிட்டே நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. அன்புக்குரியவர்களே, இந்த கேள்விகள் நமக்கு பல நேரங்களில் நம்முடைய உண்மையான குணநலன்களை பற்றியதாக இருக்காது. நம்முடைய வெளிப்புறத்தை என்ன சொல்கிறது, நமக்கும் நம்மை சுற்றி இருக்கிற வெளிப்புறத்தோடு தொடர்புடையதாகத்தான் இந்த கேள்வி இருக்கும். அப்பா அம்மா, எங்கே வேலை செய்கிறீங்க, என்ன அப்படின்றதெல்லாம் நம்மை வெளிப்புறம் சார்ந்த கேள்விகள். நம்முடைய உட்புறத்தை சார்ந்தவைகளாக இந்த கேள்விகள் இருக்காது. இன்றைக்கு மனிதன் வாழ்க்கையில் பிரச்சனையை சந்திக்கிறதுக்கு சொல்கிறாங்க சைக்காலஜிஸ்ட், 2 காரணம் சொல்கிறாங்க. ஒன்று, தன்னை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளாத ஒரு நிலை. என்னால் என்ன முடியும், எனக்கு என்ன ப்ளஸ்ஸு, எனக்கு என்ன மைனஸ் அப்படின்னு சொல்லி தன்னை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாத நிலையில் இருக்கிறதுனால மனிதன் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறான். இரண்டாவது, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா,
தன்னுடைய நிலைக்கு மீறி தன்னை நினைத்து கொள்வது. என்னுடைய நிலைமை இவ்வளவுதான், ஆனா அதை தாண்டி என்னால் இது செய்ய முடியும் அது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப 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 அளவுக்கு அதிகமான நம்முடைய தகுதிக்கு நம்முடைய திறமைக்கு அதிகமாக ஆசைப்படுகிற பொழுது, திறமைக்கு அதிகமாக நாம் அடுத்தவர்களிடம் வாக்குறுதிகளை கொடுக்கிற பொழுது, நம்மால முடியாததெல்லாம் முடியும் சொல்லி அடுத்தவர்களுக்கு வாக்கு கொடுக்கிற பொழுது பல பிரச்சனைகளை மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில சந்திக்கின்றான். இன்றைக்கு முதல் வாசகமும் சரி, நற்செய்தி வாசகமும் சரி, தான் யார் என்கிற நிலையை ரொம்ப அழகாக வெளிப்படுத்துகிறது. நற்செய்தியில பார்த்தீங்கன்னா யோவான் 3 நிலைகள்ல பதில் சொல்றார். தான் யார் இல்லை என்று சொல்லுகிறார், தான் எப்படிப்பட்டவன், தன்னுடைய குணநலன்கள் என்ன, தன்னை எதற்காக கடவுள் அனுப்பி இருக்கிறார் என்கிற கடவுளுடைய திட்டத்தை சொல்லுகிறார். மூன்றாவதாக அந்த திட்டம் யாரை குறிக்கிறதோ அந்த மனிதரை பற்றியும் நன்கு அறிந்தவராக அவருடைய நிலையை பற்றி தெளிவாக புரிந்து, இந்த ஆங்கர்ட் ஃபெய்த் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு நங்கூரம் போன்ற ஒரு நம்பிக்கை, எந்த இதுக்காகவும் அலைப்பாயாத ஒரு ஆழமான விசுவாசம் கொண்டவராக, நம்பிக்கை கொண்டவராக, தன்னை அறிந்தவராக யோவான் வெளிப்படுத்துகிறார். தான் யார் இல்லை அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் சொல்றாரு. நான் பழைய இறைவாக்கினர் இல்லை, எலியா இல்லை அப்படின்னு சொல்லி மெசியா இல்லை, தன் யார் இல்லை என்பதை ரொம்ப ஆணித்தரமாக தன்னிடம் கேள்வி கேட்டவர்களுக்கு தெளிவுபடுத்துகிறார். அப்ப யாரு அப்படின்னு சொன்னா, பாலை நிலத்தில் குரல் ஒன்று ஒலிக்கிறது, ஆண்டவருடைய வழியை செம்மைப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்ற அந்த குரல் நான் அப்படின்னு சொல்றாரு. இந்த குரல் அப்படின்னு சொல்லும் பொழுது, இப்போ நான் பேசுறேன், இந்த குரலை நீங்க கேட்குறீங்க, இந்த குரல் மறந்து போயிடும். ஆனா நான் பேசிய வார்த்தைகள் இந்த திருப்பலி முடிஞ்சதுக்கு அப்புறமும் ஃபாதர் என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லி நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, உங்க மனதில் பதிய வைத்தீங்கன்னா யோசிச்சு பார்க்க முடியும். குரல் நம்மை விட்டு அகன்று விடும், ஆனால் என்ன வார்த்தை பேசணுமோ அது நம்முடைய மனதில் தங்கும். திருமுழுக்கு யோவான் அதை ரொம்ப தெளிவா சொல்றாரு. நான் குரல் அப்படின்னா அவருடைய வார்த்தை, கடவுள் அவரிடம் என்ன கொடுத்தாரோ அந்த வார்த்தைகளை மக்கள் மத்தியில பதிய வைப்பதற்காக, ஆண்டவருக்காக வழியை செம்மைப்படுத்துவதுதான் என்னுடைய வேலை என்பது தான் யார், தன்னுடைய நிலை என்ன என்பதை முற்றிலும் புரிந்தவராக சொல்லுகிறார். இயேசுவை பற்றி கேட்கிற பொழுது சொல்லுகிறார், அவருடைய மிதியடி வாரை அவிழ்க்க கூட நான் தகுதி இல்லை. இன்னைக்கு பல நேரங்கள்ல நம்ம யாராவது உயர்த்தி பேசினாங்க அப்படின்னு சொன்னா, நாம செய்யாத காரியங்களுக்காக நம்ம அப்ரிஷியேட் பண்றாங்கன்னா, பல நேரங்கள்ல நான் இல்லை அது இன்னொருத்தவங்கன்னு சொல்லி உண்மையான கிரெடிட் யாருக்கு போகணுமோ அவங்க சொல்றது கூட இன்றைக்கு நமக்கு மனசு வருவது கிடையாது. யாராவது ஒருத்தவங்க நல்லது செய்யறாங்கன்னா அவங்கள பாராட்ட கூட பல நேரங்களில் நமக்கு மனசு வருவது கிடையாது. இது என்ன எல்லாரும் செய்யறதான் அப்படின்னு சொல்லி ரொம்ப சுலபமாக இன்றைக்கு கடந்து போகிறோம். திருமுழுக்கு யோவான் இயேசுவை பற்றி மிக தெளிவாக கூறுகிறார். அவரை பற்றி சொல்லுகிற பொழுது தன்னுடைய நிலையை ரொம்ப கீழே இறக்கி தன்னுடைய தாழ்ச்சியை, தன்னுடைய உண்மையான நிலையையும் அவர் வெளிப்படுத்துகிறார். இன்றைக்கு முதல் வாசகத்துக்கு வந்தீங்கன்னா, தொடக்க கால கிறிஸ்தவர்கள் சந்திச்ச மிகப்பெரிய போராட்டங்கள்ல தந்தையாம் கடவுள் வேற, இயேசு வேற அப்படின்ற ஒரு நிலை பல மக்களுடைய உள்ளத்தில் இருந்தது. இயேசு பல தப்பற கொள்கைகள் தொடக்க கால கிறிஸ்தவர்கள் மத்தியில் இருந்தது. என்ன அப்படின்னு சொன்னா, இயேசு கடவுள் கிடையாது, நம்மை போல சாதாரணமாக தெரிந்து கொள்ள பிறந்த மனிதரை தான் திருமுழுக்கு நேரத்தில் கடவுள் தெரிந்து கொண்டு தன்னுடைய மெசியாவை போல மாற்றினார் அப்படின்னு சொல்லி ஒரு தப்பறை கொள்கை இருந்தது. ஒரு சிலர் சொன்னாங்க, ஜீசஸ் ஒரு டெமிகாட், குறைந்த கடவுள், தந்தையாம் கடவுள் அளவுக்கு வல்லமை மிக்கவர் கிடையாது, அவர் ஒரு சித்து வேலைகள் எல்லாம் செய்கிற ஒரு மனிதர், அவ்வளவுதான், கொஞ்சம் பவர் அவர்கிட்ட இருக்குது, ஆனா அவர் கடவுள் கிடையாது அப்படின்னு சொல்லி தவறான புரிதல்கள் மக்கள் கிட்ட இருந்த பொழுது யோவானுடைய இந்த வார்த்தைகள், தந்தையாம் கடவுளும் மகனும் வேறு வேறு அல்ல, இருவரும் ஒருவரே. நம்முடைய அடிப்படை விசுவாசம் அதுதான், மூவொரு கடவுளை நாம் விசுவாசிக்கின்றோம். அந்த அடிப்படை விசுவாசத்தை இயேசு யார் என்பதை யோவான் இன்றைய முதல் வாசகத்தில் தெளிவுபடுத்துகிறார். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு இயேசு யார், தான் யார் என்பதை திருமுழுக்கு யோவான் அறிந்து வைத்திருந்தார். இன்றைக்கு நாம் நம்மை யோசித்து பார்ப்போம், நம்முடைய சிந்தனைகளை அலசி பார்ப்போம். நான் யார் என்கிற கேள்வி யாராவது என்னை கேட்டார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு என்ன பதிலை நான் கொடுக்க முடியும்? என்னுடைய வெளி தோற்றத்தோடு சம்பந்தப்பட்டதை நான் சொல்வேனா? நான் இங்கே வேலை செய்கிறேன், இதுதான் என்னுடைய அடையாளமாக இருக்கிறதா? என்னுடைய பெயர் தான் என்னுடைய அடையாளமாக இருக்கிறதா? அல்லது என்னுடைய திறமைகள், என்னுடைய குணநலன்கள் என்னுடைய அடையாளமாக இருக்கிறதா என்பதை நாம் இன்றைக்கு யோசித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். இன்றைக்கு உங்களை யார் என்று கேள்வி கேட்கிறார்கள் என்று சொன்னால், நீங்கள் யார் என்று யாராவது கேட்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு என்ன பதில் தருவீர்கள் என்பதை சிந்தித்தவர்களாக இறைவனுடைய ஆசீர் இந்த புதிய ஆண்டிலே நம்மை நிரப்ப, கடவுளுடைய பிள்ளைகளாக, கடவுளுடைய அன்புக்குரியவர்களாக நாம் என்றும் வாழ வரம் வேண்டி இந்த திருப்பலியிலே தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென்.
ரசத்தின் சுவை போல இனிதாகுவோம். திராட்சை கொடி போல பயன் தரும் பிள்ளையாவோம். ரசத்தின் சுவை போல இனிதாகுவோம். இறைவன் ஈர்ப்போம். இதயம் கொள்வோம். நல்விதையாக உயிர் பெறவே நம்மை இங்கு கொடுப்போம். கொடுப்போம், கொடுப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தம் திருப்பெரும் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திராவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து வழியேற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, மாட்சிமிகு பரிமாற்றங்களை ஏற்படுத்தும் எங்கள் காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் நீர் தந்தவற்றையே உமக்கு ஒப்பு கொடுத்து உம்மையே நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். உம் வார்த்தையான அவர் வழியாகவே அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுள்ளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம்.
இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை கரங்களை விரித்து அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் மகிழ்ச்சியுடன் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உமது திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்கள் குற்றங்கள் குறைகளை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப இங்கிருக்கும் எங்கள் அனைவருக்கும்
அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைவன் நமக்கு தருகிற நிறைவான அமைதியை நம் அருகில் இருப்போரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறி தருகின்ற அன்பின் விருந்திற்கு அழைக்க பெற்றிருக்கிற நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியுள்ளோம், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை பாதுகாத்து நமக்கு நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆமென். அன்பிற்கினியவர்களே, இது நற்கருணை வழங்கும் நேரம். தகுதியுள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் முன்வந்து பெற்றுக்கொள்ளவும். மற்ற மத சபைகளை சார்ந்த சகோதர சகோதரிகள் இருக்கும் இடத்திலே அமர்ந்து இறைவனை வேண்டுங்கள். நன்றி. Dear brothers and sisters, now it is time for receiving Holy Communion. We request only the Roman Catholic who have prepared themselves to take part worthily to come and receive the Holy Communion. Others, kindly remain in your place and worship the Lord in silence. Thank you. என் தேடலே, என் தெய்வமே, நீ இன்று என் வாழ்வு நிறமாறுதே. உன்னை மனம் தேடுதே, நீ வழி காட்டுவே. என் தேடலே, என் தெய்வமே, நீ இன்று என் வாழ்வு நிறமாறுதே. உன்னை மனம் தேடுவே, நீ வழி காட்டுவே. இறைவா, இறைவா வருவாயின்றே, இதயம் அருகில் அமர்வாயின்றே. இறைவா, இறைவா வருவாயின்றே, இதயம் அருகில் அமர்வாயின்றே. ஒரு கோடி விண்மீன்கள் தினம் தோன்றிடும், நீ இன்று என் வாழ்வு இருள் சூழ்ந்திடும். பிறர் அன்பை என் வழியில் நான் ஏற்கையில், உன் அன்பு உயிர் தந்து வாழ்வாயிடும். இறைவார்த்தையில் நிறைவாகுவே, மறைவாழ்விலே நிலையாகுவே. வழி தேடும் என்னை காக்க நீ வேண்டுமே. இறைவா, இறைவா வருவாயின்றே, இதயம் அருகில் அமர்வாயின்றே. இறைவா, இறைவா வருவாயின்றே, இதயம் அருகில் அமர்வாயின்றே. கிறிஸ்துவின்
இறைவனின் ஆசீர் பெற எழுந்து நிற்போம். நன்றியோடு மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோ. புனிதமான இம்மறை நிகழ்வுகளின் ஆற்றலால் எங்கள் வாழ்வு என்றும் உறுதி பெறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியானவர் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் ஆசி பெற்றவர்களாய் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. புனித தோமையாரை நோக்கி ஜெபம். இந்தியாவின் அப்போஸ்தலரே, புனித தோமையாரே, இந்திய நாட்டில் நற்செய்தியை அறிவித்து கிறிஸ்துவுக்காக ரத்தம் சிந்தி என் ஆண்டவரே, என் தேவனே என்று விசுவாசத்தை அறிக்கையிட்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் மேல் ஆழ்ந்த பற்று கொள்ளவும் அவரை ஆவலோடு பின்பற்றி அவரது சாட்சிகளாக வாழவும் சக்தியை பெற்றுத்தாரும். இங்கு கூடியிருப்போர் அனைவரின் தேவைகளும் நிறைவேற மன்றாடும் எங்கள் பாதுகாவலரான புனித தோமையாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித அற்புத குழந்தை இயேசுவை நோக்கி ஜெபம். அற்புத குழந்தை இயேசுவே, அமைதியற்ற எங்கள் உள்ளங்களிலே உமது கருணை கண்களை திருப்பி அருளுமாறு தாழ்ந்து பணிந்து வணங்கி வேண்டுகிறோம். இரக்கமே உருவான உம் இனிய இதயம் கனிவோடு எங்கள் ஜெபத்தை ஏற்று உருக்கமாக நாங்கள் வேண்டும் இந்த வரங்களை அளித்தருளும்படி உம்மை பணிவோடு இறைஞ்சி மன்றாடுகின்றோம். நம் தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். எங்களை வாட்டி வதைக்கும் துன்பத் துயரங்களையும் வேதனை சோதனைகளையும் நீக்கி உமது குழந்தை திருப்பருவத்தின் பெயரால் எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். அதனால் உமது ஆறுதலையும் ஆதரவையும் பெற்று தந்தையோடும் தூய ஆவியாரோடும் உம்மை என்றென்றும் நாங்கள் வாழ்த்தி போற்றுவோமாக. ஆமென். கடுங்குளிர் வேளை கண்ணி வரி மழையில் விண்ணவர் வாழ்ந்திட ஆயர்கள் போற்றிட இயேசு பிறந்தாரே. பனி விழும் ராவினில் கடுங்குளிர் வேளை கண்ணி மறி மழையில் விண்ணவர் வாழ்ந்திட ஆயர்கள் போற்றிட இயேசு பிறந்தாரே. ராஜன் பிறந்தார், நேசர் பிறந்தாரே, நேசர் பிறந்தாரே. மீண்டிடுவானக சாரகையே தேடிடும் ஞானிய கண்டிடவே முன்மொழி காட்டி சென்றதுவே காரனை கண்டு பணிந்திடவே. மீண்டிடுவானக சாரகையே தேடிடும் ஞானிய கண்டிடவே முன்மொழி
தேடிடும்